மகாராஷ்டிரா முதல்வர் பதவி பாஜகவுக்கு. யாருக்கு மகாராஷ்டிரா முதல்வர் பதவி என்பதில் குடுமிப்பிடி சண்டை நடப்பது போல பேசிக் கொண்டிருக்காங்க. ஆனால் சர்வ நிச்சயமாக முதல்வர் பதவி பாஜகவுக்குத்தான் போக போகுது. எப்போதும் போல பாஜக அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான். பட்னாவிஸுக்கு பதிலாக வேறொருவரை முதல்வராக தேர்ந்தெடுக்கலாமே தவிர முதல்வர் பதவியை தியாகம் செய்ய மாட்டார்கள் பாஜக. ஒருவேளை பாஜக 100 சீட்டு, சிவசேனா 60 சீட்டு என்று ஜெயித்திருந்தால் இவ்வளவு குழப்பங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்று கூறலாம். போட்டியிட்ட 149 தொகுதிகளில் 133 தொகுதிகளை வென்று அசுரத்தனமான ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருக்கும் பாஜக எதற்காக முதல்வர் பதவியை தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். முதலில் இந்த குழப்பம் எதனால் தொடங்கியது என்பதை நோக்கிச் சென்றாலே அதற்கான விடையும் கிடைத்துவிடும். 2019 மக்கள் என்னவோ பாஜகவும் சிவசேனாவும் இணைந்த கூட்டணிக்குத்தான் வாக்களித்தார்கள். ஆனால் முதல்வர் பதவி என்ற ஒற்றை காரணத்துக்காக பால் தாக்கரேவின் கொள்கைக்கு சம்பந்தமே இல்லாத காங்கிரசுடன் கூட்டு வைத்ததுதான் சிவசேனாவுக்குள் ஒரு கலகம் பிறக்க காரணமாக அமைந்தது. பதவிக்காக பாஜகவுக்கு எதிராக கிளம்பிய சிவசேனா எங்களுக்கு வேண்டாம் என்று மக்களும் நிராகரித்து விட்டார்கள். ஒருவேளை முதல்வர் பதவி கிடைக்காத விரக்தியில் ஷிண்டேவும் நான் பழையபடி உத்தவ் தாக்கரேவுடன் சேர்ந்து கொள்கிறேன் என்று கிளம்பினால் அத்துடன் ஷிண்டேவின் அரசியல் வாழ்க்கையும் முடிந்துவிடும். பதவிக்காக கூட்டணியை விட்டு வெளியேறிய உத்தவ் செய்த அதே வேலையை ஷிண்டே செய்தால் சிவசேனாவின் கொள்கையை காப்பாற்ற ஷிண்டே வெளியேறியது போல வேற யாராவது ஒருவர் வெளியேறுவார்கள் என்று பாஜக கணக்கு போடலாம். இதெல்லாம் தெரிந்தும் ஷிண்டே முதல்வர் பதவிக்கு அடம் பிடிப்பார் என்று நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப என்னதான் பிரச்சனை? பட்னாவிஸை பொறுத்தவரை முதல்வர் பதவியிலிருந்து கீழ் இறங்கி துணை முதல்வராக இருந்தாலும் அவர் பாஜக என்ற பெரிய கட்சியின் முகமாக தெரிகிறார். ஆனால் ஷிண்டே முதல்வராக இருக்கிறார் என்ற அடிப்படையில் சிவசேனா நிர்வாகிகள் அவருக்கு இதனால் வரை பக்கபலமாக இருந்திருக்கலாம். ஷிண்டேவிடம் பவர் இல்லை என்று தெரிந்தவுடன் உத்தவ் தாக்கரே அணிக்கே தாவி விடுவார்கள் என்றால் குறைந்தபட்சம் பால் தாக்கரேவின் வாரிசு என்ற சிம்பத்தி இந்த தேர்தலில் இல்லை என்றாலும் இன்னொரு தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகலாம் இல்லையா? அதனால் ஷிண்டேவை பொறுத்தவரை அரசியலில் நீடிக்க வேண்டுமென்றால் அவர் கட்சி தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு பவர் கொண்டவராக கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதனால் முதல்வர் பதவி இல்லை என்றாலும் வலுவான மந்திரி பதவிகள் தன் கட்சிக்கு கிடைக்க வேண்டும் என்ற வாதத்தை தான் முன்வைப்பார். மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் 43 மந்திரிகள் இடம்பெற முடியும். 36 மாவட்டங்களை கொண்ட மகாராஷ்டிராவில் குறைந்தபட்சம் மாவட்டத்திற்கு ஒரு மந்திரி என்ற விகிதம் அமைய வேண்டும் என்றுதான் அனைத்து அரசியல் கட்சிகளும் கணக்கு போடும். எந்த மாவட்டத்திற்கு எந்த மந்திரி பதவி, அதை எந்த கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்ற விவாதம் தான் அநேகமாக இப்போது வரை நடந்து கொண்டிருக்கும். அது உறுதி செய்யப்படும் வரை முதல்வரை பற்றிய பேச்சு என்றுமே இருக்காது என்பதுதான் எங்களுடைய கணிப்பு. இலாகா முடிவு செய்யப்பட்ட பிறகு மந்திரி பதவியை பாஜகவுக்கு கொடுக்கிறோம் என்று கூட்டணி சார்பாகவே ஒரு மனதாக அறிவிக்க வாய்ப்பு அதிகம். இதில் அஜித் பவாரை பொறுத்தவரை என்னதான் பவர் பாலிடிக்ஸ் செய்தாலும் அவரை குறைந்தபட்சம் திருப்திப்படுத்தினால் போதும் என்ற அளவில்தான் பாஜக இருக்கும். ரொம்ப முரண்டு பிடித்தால் நீ வேணும்னா சரத்பவார் கிட்டேயே போய் சேர்ந்துக்கோ என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. அசுரத்தனமாக மெஜாரிட்டி வைத்த போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியாக செயல்பட்ட பாஜக இந்த அளவுக்கு கல் மனது கொண்டதாக இருக்காது என்று நம்புவோம். பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நல்லதொரு தீர்வை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன்.